நாம் பார்க்க போகிறது லாலிபாப் சிக்கன் கபாப். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வீட்டிலேயே ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டருங்க. நல்ல ஸ்டார்டர், நல்லா இருக்கும். முக்கியமாக ரசம் சாதத்துக்கு இதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதை பார்த்துருவோம். தயிர் ஒரு மேஜை கரண்டி, ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். டார்க் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் காஷ்மீரி சில்லி, இது கலருக்கோசரம் சேர்க்குறதில்ல. நான் ஃபுட் கலர்லாம் சேர்க்கல. இது கலர், நல்ல கலர் கொடுக்கும். ஒரு ஃபுல் டியூஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சில்லி பவுடர், அதாவது மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கார்ன்ஃப்ளோர் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது மைதா 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி, இதனுடைய கலவை தான் இது. மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸுடைய அளவு 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நாம் சொன்ன அளவு பிரகாரம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், காஷ்மீரி சில்லி, தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டார்க் சோயா சாஸ், மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, முட்டை. இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 கேஜிக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மாவெல்லாம் பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்து தேவையான சேர்த்துக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிக்குவோம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கேஜி சிக்கன் கழுவி வாஷ் பண்ணி நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இதில் சேர்த்துக்குவோம். நல்லா மாவு கூட இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது நல்லா மேரினேட் ஆகணும். 2 to 3 hours இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா மேரினேட் ஆகி நல்ல மொறுன்னு நமக்கு சிக்கன் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வைங்க. ஃப்ரிட்ஜில் 1/2 hour வச்சுருந்து எடுத்து அப்படியே சுடலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃப்டர் 3 hours பொறுத்து மறுபடியும் நம்ம சுடலாம். 4 hours மேரினேட் ஆகிடுச்சுங்க. இப்போ எப்படி சுடுறதுன்னு பார்ப்போம். ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சோடனே எடுத்து போடணும். எண்ணெயில் போட்ட உடனே ஸ்லிம் பண்ணிடணும். மெதுவாக வேகணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த சிக்கன்லாம் வேகும். இல்லாட்டி வெளியே இருக்கிற மசாலா சீக்கிரத்தில் கரிஞ்சு போயிடும். எண்ணெய் காய்ஞ்சிச்சுங்க. ஒவ்வொரு பீஸாக நம்ம போடுவோம். தீ கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்குவோம். ஒரு 2 minutesக்கு அப்புறம் இதை பிரட்டி போடணும். நல்லா நல்லா வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கல. காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துருக்கோம். எவ்வளோ அழகாக ரெட் கலராக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்திருக்கா சிக்கன் அப்படின்னு பார்க்குறக்கு இந்த எலும்பு சென்டரில் பிளாக் கலராக இருக்கும். இந்த மாதிரி பிளாக் கலராக இருக்கும். அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம்.
இந்த ஈடு எடுத்துடலாம். இறக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க, நல்லா மணமாக இருக்கும். நல்லா மேரினேட் ஆச்சுன்னா சிக்கன் போடும்போது அப்படியே உப்பி வரும். அருமையான சிக்கன் பாருங்கள், கருவேப்பிலை போட்டோன்னு எவ்வளோ மணமாக இருக்குது பாருங்கள். இன்னொரு ஈடு போடுவோம் இதில். திருப்பி போடலாம். தீ சும்மா ஸ்லிம்மில் வச்சு செய்யுங்க. நல்லா மேரினேட் ஆச்சுன்னா சிக்கன் அப்படியே உப்பி வரும். எடுக்கிறதுக்கு முன்னாண்ட ஒரு 4 கருவேப்பிலை போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும் இந்த காம்பினேஷன். சூப்பரான சிக்கன் லாலிபாப் ரெடி. சுவையாக இருக்கும் ரொம்ப. இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷன். வீட்லேயே ஈஸியாக செய்யலாம், வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுக்கிட்டே செய்யலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு உங்கள் கமெண்ட் போடுங்க. சப்ஸ்கிரைப் இல்லை செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. வணக்கம், நன்றி. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாங்க.